இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் தேவன் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். சில வேளைகளே நாமும் கூட அநேகர் சொல்வதுண்டு, நான் சில காரியங்களை இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இந்த படிப்பை படிச்சுட்டேன். சில நேரங்கள் நம்ம சொல்வது உண்டுல்ல, நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காரியங்கள், இந்த திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, சில வேலையில் சொல்லுவோம்ல, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு நினச்சேன், ஆனால் பொம்பளை பிள்ளையாக பிறந்தது அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரியத்தில் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், நம்ம நினச்சது ஒன்றும் நடக்கலை. அப்போ தேவன் சில வேளைகளிலே நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற காரியம் ஒன்று உண்டு, அனுமதிக்காத காரியங்களும் உண்டு. நாம் என்ன செய்வோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சிட்டு என்ன செய்வோம், இது நமக்கு கிடைக்கலையே, நமக்கு ஏன் ஆண்டவர் தரல என்று சொல்லி சோர்ந்துடும். இன்னைக்கு அநேகர் பார்க்கிற காரியம், அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, சோர்வோடு வருவாங்க. நான் நினைச்சேன், இதெல்லாம் நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கவில்லை என்றால், ஏதோ ஒரு காரியம் அனுமதிக்கல அப்படின்னா நாம் பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. முதலாவது, இந்த நாளிலும் கூட ஒரு தேவ மனித வேதாகமத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் அநேருக்கு தெரிந்த ஒரு மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தார், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கவில்லை என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நாம் இந்த நாளிலே யோசேப்பை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசேப்பு அவனுடைய 17வது வயதிலே அவன் ஆடு மேய்க்க செல்கிறான். வயது அவனுடைய வாலிப வயது பாருங்க, ரொம்ப அழகா அவனுடைய முக சாயல், அவனுடைய அப்படி ஒரு அவனுடைய முகத்தை பார்க்கும்போது அவனை ராஜரீகமான தோற்றமுடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட யோசிப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிறு வயது, அவனுடைய தகப்பனார் அவனை மிகவும் நேசிக்கிறார். தான் நேசித்த ராகேலுக்கு பிறந்த முதல் மகன் என்பதினாலே அவனை மிகவும் நேசிக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வசனம் சொல்லுது, அந்த ஆதியாகமம் 37:3 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கியை செய்வித்தான் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேல் அவன் தன்னுடைய மகனை ரொம்ப நேசிக்கிறான். அவனுக்கு தன்னுடைய மகனை காட்டிலும் அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு அழகான ஒரு உடையை தைத்து கொடுக்கிறான். இதெல்லாம் பார்க்கிறான். அப்போ தகப்பன் தன்னுடைய அந்த மகனை யோசேப்பை மிகவும் நேசித்ததினாலே அந்த சகோதரர்களுக்குள்ளதான் கோபம் வருது பாருங்க. ஆதியாகமம் 37:4 அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது பாருங்க. அவனை பகைக்கிறார்கள். தன் தகப்பன் அவனை மிகவும் நேசித்ததினாலே அவன் கூட பேசக்கூட இல்லை, அந்த அளவுக்கு அவனை பகைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரு சொப்பனக்காரன். அவன் பாருங்க, தன் தகப்பன் அவனை நேசித்தது அந்த சகோதரருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவன் என்ன செய்யறான், நெருங்கி நெருங்கி தன் சகோதரரோடு பேசுறான். என்ன சொல்றான், நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் நட்சத்திரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது. அப்போ சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்குதுன்னு சொல்றான். அப்போ அவ்வளோ ஆச்சரியமா பார்க்காங்க. அப்போ இதெல்லாம் நம்மளை குறித்து தானே அவன் சொல்றான்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த ஒரு சொப்பனத்தை சொல்றான். அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் அவனை வணங்குகிறது என்று சொன்னதுனால அவன் மீது மூர்க்க வெறி கொள்றான். பாருங்க, இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த
காரியங்கள் அநேகம் உண்டு பாருங்க. அவன் தன்னுடைய சகோதரர்கள், அவனுடைய வேலை ஆடு மேய்க்கும் போது தான் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவங்க துன்மார்க்கரா என்னெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் அப்பாட்ட சொல்றதுதான் அவனுடைய வேலை. அவங்க அப்பா சொல்லி அனுப்புவாங்க, இப்படி நீ போய் சகோதரர்களை பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது அவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுவான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தூரத்துல வர்றதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியாவது யோசேப்பை குழியில போட்டு கொன்னுடணும், எப்படியாவது அவனை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து பாருங்க. அந்த ரூபன் அவனுடைய சகோதரன் பார்த்தீங்கன்னா, ரூபனும் அவனுடைய யூதாவும் பாருங்க அவனுக்காக வேண்டுறாங்க, எப்படியாவது ஒன்று இந்த குழியில போட்டோன்னா பாருங்க, அந்த குழியை பார்த்தீங்கன்னா அது தண்ணீர் இல்லாத குழி. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரர்கள் இருந்த மூர்க்கத்தில் யோசேப்பு அந்த குழியில போட்டு அவன் மூடி இருந்திருந்தனா இன்றைக்கு அவனை இவ்வளோ பெரிய அதிகாரியா மாற்றிருக்க தேவனால முடியாது. தேவன் அனுமதித்தார் குழியில போடுறதுக்கு. யோசேப்புக்கு அனுமதியை கொடுத்த தேவன் அந்த குழியை மூடுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. பாருங்க, அவனுடைய எகிப்திலே அவன் செல்கிறான். அங்க பார்வோன் இடத்துல போய் அவனை ஒப்படைக்கிறாங்க. அங்க அவன் போத்திபாருடைய வீட்டுல காவலாளியா இருக்கான். அங்க வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 39:5 அவனை தன் வீட்டிற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பு அந்த வீட்டுக்கு போனது நிமித்தம் அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். அந்த போத்திபார் அவனுடைய சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது அவனை சாப்பிட பாட்டை தவிர அவன் எல்லாத்தையும் எதையும் விசாரிக்கவே இல்லையா. யோசேப்பு என்ன ஓகே சொன்னா ஓகே தான், வேண்டாம்னா வேண்டாம், அப்படி ஒரு அதிகாரத்துல அந்த போத்திபார் வீட்டுல அவன் இருக்கிறான். அவன் அந்த வீட்டுக்கு வந்தது நிமித்தம் அவ்வளோ ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, போத்திபாருடைய மனைவி செய்த செயல்களின் நிமித்தம் அவன் துரத்தப்படுகிறான், சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையில பாருங்க, அங்க சிறைச்சாலை அதிகாரி கண்ணிலே அவனுக்கு தயவு கிடைக்குது. இவ்வளோ அழகா கர்த்தர் நடத்தி கொண்டு போற அனுமதிக்கிறார். சிறைச்சாலை வாழ்க்கை அடிமைத்தான 2 வருஷம் அவன் இருக்கிறான். அது மாத்திரமில்ல, கடைசியா பாத்தீங்கன்னா அவன் படிப்படியா அவன் குழியில போடுறது, போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறான். அதுக்கு பிறகு சிறைச்சாலை வாழ்க்கை, அவ்வளவுதான். இனி இதெல்லாம் யான்ட்டு அவன் புலம்பதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை உயர்த்தி அழகு பார்க்கிறார். பாருங்க, தீமை நன்மையாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இதே போல சூழ்நிலையில இருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களே, இல்ல நான் இப்படி சொந்த வீட்டுல இருந்தேன், அந்த வீட்டை வஞ்சிச்சு எடுத்துட்டு நான் இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறேனே, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க பணத்தை இழந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கணும். ஏன் கர்த்தர் எனக்கு இந்த கடனை அனுமதித்தாருன்னு கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த படிப்பை நான் படிச்சேன், எதற்காக கர்த்தர் இதெல்லாம் அனுமதித்தார் என் வாழ்க்கையில என்று கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாருங்க, அழகான ஒரு காரியம் என்ன சொல்ல போட்டிருக்குன்னா, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தும் போது பாருங்க, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் என்று சொல்லி போடப்பட்டிருக்க. இன்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊச்சண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரில் மேல் படரும் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். அவனுக்கு கர்த்தர் அனுமதிக்காத காரியம் இருக்கு. கர்த்தர் அவனை தீமையை நன்மையாய் மாற்றி அவனை கனித்தரும் செடியாக மாற்றி அழகு பார்த்து அவனை மேன்மைப்படுத்தினது போல கர்த்தரும் உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ, யாரு உங்க உறவினர்கள் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரு உங்களை பகைச்சாங்களோ, அவங்க மத்தியிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய
உள்ளத்திலும் நீங்க பேசுங்கப்பா. ஆமாப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில அனுமதித்த காரியம் அநேக காரியம் உண்டு அப்பா. நாங்க அதை கேள்வி கேட்காதபடி நாங்க உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து எசப்பா எங்களை யோசேப்பை அப்பா அவன் தீமையை நன்மையாய் மாற்றின தேவன் தாமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எசப்பா தீமையை நன்மையாய் மாற்றி அமேனப்பா யோசேப்பை உயர்த்ததுன்னு போல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பினோம். துதி கன மகிமை எல்லாம் கேறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை